அன்பான நண்பர்களே, இன்றைய குருவின் நல்ல தகவல்கள் நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் என்ற ஸ்தலத்தை பற்றி நாம் காண்போம். செவ்வாய் பகவானுக்கு உரிய பரிகார ஸ்தலமாக போற்றப்படும் இந்த ஸ்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு சிவன் வைத்தியநாதர் அல்லது வைத்தீஸ்வரன் என்று வணங்கப்படுகிறார். ஒருவருடைய ஜாதகத்திலே 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் பகவான் வீற்றிருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கூறப்படுகிறது. மேலும் செவ்வாய் ஜாதகத்திலே நல்ல இடத்தில் அமையப்பெறாதவர்களும் இங்கு சென்று வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வணங்கினால் அவர்களுக்கு தோஷம் போகும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் வைத்தீஸ்வரனை பிரயாணம் செய்தால் நோய்கள் குணமாகும் எனவும் நம்பப்படுகிறது. இக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பழைய தஞ்சாவூர் மாவட்டம் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த இடம் பண ஓலை ஜோதிடத்திற்கும் பெயர் பெற்றது. இங்கு நாடி வைத்து ஜோதிடம் பார்ப்பது ஒரு சிறந்த கலையாகும். பலர் இந்த ஜோதிடத்தை நம்பி நாடி ஜோதிடம் பார்ப்பதற்கு வருகிறார்கள். இது சீர்காழியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் சிதம்பரத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இங்குள்ள சீதாமிர்த குளத்தில் நீராடினால் அனைத்து நோய்களும் குணமாகும் என்று நம்பப்படுகிறது. இது நாயன்மார்களால் பாடப்பட்ட தமிழ்நாட்டின் 9 நவக்கிரக கோவில்களில் செவ்வாய்க்குரிய தலமாகும். ஜோதிடத்தில் அங்ககாரம் தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலில் உள்ள வைத்தீஸ்வரனை வழிபட்டால் அத்தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் நம்பிக்கை. இங்குள்ள வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பொதுவாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் சிவன் இத்தலத்தில் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது இத்திருத்தலத்தின் சிறப்பாகும். தனக்கு உள்ள நோய்களை தீர்க்க பூலோகம் வந்த தன்வந்திரிக்கு மருத்துவம் பார்க்க சிவன் மருத்துவராகவும் அம்பிகை மருத்துவச்சியாகவும் தோன்றியதாக ஒரு வரலாறு உண்டு. இக்கோவிலில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாகும். இத்திருத்தலத்தில் அம்மாள் தைய நாயகி என அழைக்கப்படுகிறார். கோவிலின் மூலவர் சன்னதிக்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளி 2 கொடிமரங்கள் உள்ளது. இத்திருத்தலத்தில்
நவக்கிரகங்கள் அனைத்தும் மூலவரான சிவபெருமான் பின்புறமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இறைவனின் கட்டளைக்கு பணிந்து பக்தர்களின் நோய்களையும் தோஷங்களையும் போக்குவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. இக்கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இக்கோவிலுக்கு மயிலாடுதுறை வழியாகவும் சிதம்பரம் வழியாகவும் செல்லலாம். பஸ் வசதி உண்டு. வாகன வசதிகளும் செல்லலாம். மேலும் இக்கோயில் மற்ற திருத்தலங்களை காட்டிலும் பல வகையிலும் சிறப்பு பெற்றது என்னவென்றால், இங்கு நாடி ஜோதிடம் பார்ப்பவர்கள் நாடிகளை வைத்து, ஓலைச்சுவடிகளை வைத்து பல அரிய தகவல்களை கூறுகிறார்கள். ஆகவே இங்கு சென்று வைத்தீஸ்வரனை வழிபட்டு தங்களுடைய தோஷங்களை நீக்கி பரிபூர்ண அருள் பெறுமாறு அன்பர்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்புடன் குரு என்ற குருமூர்த்தி.